கஷ்டப்படுறீங்களா? கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியலையா? படிக்கட்டில் ஏற முடியலையா? காலை தூக்கி வைக்க சிரமமா இருக்கா? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. அதுவும் நிரந்தரமான தீர்வு தராங்க. பிதானி பிசியோதெரபி அண்ட் ஸ்பைன் சென்டர். கழுத்து வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்பு பிரச்சனைகளுக்கும் அனுபவம் வாய்ந்த டாக்டரால் சிறப்பான முறையில் அனைத்து வயதினருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஸ்பைன் கேர், பிசியோதெரபி, பேலன்ஸ் ட்ரைனிங், பெயின் மேனேஜ்மெண்ட் மற்றும் போஸ்டரல் கரெக்ஷன் போன்ற சர்வீஸ் அவைலபிள். மாநிலத்திலேயே அனைத்து உபகரணங்கள் வசதிகள் கூடிய ஸ்பைன் சென்டர். மேலும் தொலைவில் இருந்து வருபவர்களுக்கு தங்கும் இடம் வசதி மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும். For more details 8608007764. பிரைஸ்தலான். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நாம் ஜெபிப்போமா? தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகளினால் இடைபடும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள இரக்கமுள்ள என்னை பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிறதான இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக எங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை தெளிவாய் திட்டமாய் நாங்கள் ஆண்டவரை கேட்டு எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே ஆண்டவரே அவற்றை ஆண்டவரை நிறுத்தி அதன்படி வாழ உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரை, இப்போது நாங்கள் தியானிக்கும் போது பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை நிமித்தம் எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இடைப்படுவீராக தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுமா. அதாவது நம்ம பேசுகிற இதுல நம்ம எல்லாருமே மேக்சிமம் நேரே ஆப்போசிட்ல பண்ணுவோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க மாட்டேன், அசால்ட்டா கேட்கறாது. தீவிரமானா ஏர்னஸ்டா, அதாவது கரெக்டான ஒரு ஜாக்கிரதையோடு கேட்கிறவர்களா இருக்கணும். பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க வேண்டும், கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்க வேண்டும். அதாவது ஸ்லோ டு ஸ்பீக், அது பேஷியன்ட் டு ஸ்பீக், பேஷியன்ட் டு ஸ்பீக், ஸ்லோ டு ஆங்கர். பொறுமையா நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருக்க வேண்டும். இப்படி நாம் இருந்தால் நாம் அநேக காரியங்களை அதாவது முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் இது கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் இருந்தாலே அதுக்கப்புறம் நம்முடைய ஆங்கர் அதாவது கோபம் அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஸ்லோ ஆகும்போது அதுல கோபமே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா ஸ்லோ டு ஆங்கர், அதாவது தாமதமா இருக்க வேண்டும். தாமதமா இருக்க வேண்டிய எதற்கு? கோபப்படுவதற்கு. கோபம் வராத யாருமே நாம் இருக்க மாட்டோம் இல்லையா? எல்லாருக்குமே கோபம் வரும், நல்ல கோபம் வரும், கெட்ட கோபம் வரும், எல்லா கோபமும் நமக்கு வரும். ஆனா அது நிமித்தம் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20வது வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதாவது கோபம் நம்ம கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அடுத்தது உக்கிரம், ராத், அந்த இதுல போயிடும். அந்த கோபத்தை நம்ம உடனே விட்டுவிட வேண்டும். அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவுதென்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதே போல நம்ம கொஞ்ச நேரம் தான் கோபமா இருந்தாலும் உடனே நம்ம அதுல இருந்து ரெக்டிஃபை ஆகணும். அதை இழுத்துக்கிட்டே டிராக் பண்ணிட்டே போனா அது ஒரு மூர்க்கமா ரேத்தா மாறிடும். அதுதான் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அந்த கோபம், அதாவது பயங்கரமான ஒரு கோபத்தினால நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்கிறவர்களா இருப்போம்.
அது நிமித்தம் பிரச்சனைகள் வர, அப்போ வந்து தேவனுடைய நீதி அந்த இடத்திலே விளங்காது. நாம் நியாயமான ஒரு காரியமா இருந்தாலும் இந்த வசனத்தின்படி, அதாவது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று உள்ள வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்திலே பொறுமையாய் சென்று விட வேண்டும். அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்படைத்து விட்டு நாம் பொறுமையாய் செல்லும் போது தேவனுடைய நீதி அங்கு நடப்பிக்கப்படும். தேவனுடைய நீதி எப்படி இருக்கும்? நிச்சயமாக அது சரியான விதத்திலே நமக்கு எந்த தீங்கும் கொண்டு வராது. அதுதான் தேவனுடைய நீதி. நமக்கு வந்து சரியான விதத்திலே நடப்பிக்கப்படும். எதை எப்படி செய்ய வேண்டுமோ அவருடைய கரத்திலே நாம் விட்டுவிட்டார். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் நாம் விட்டுவிட்டால் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதற்கு நாம் வந்து தடை கற்களாய் இருக்க மாட்டோம். இன்னொன்று 26வது வசனத்திலே வருகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொறுமையா பேசுகிறதுக்கு பொறுமையா இருந்தாலே கோபம் வந்து அங்க தாமதப்படும், ஸ்லோ டு ஆங்கர் ஆயிடும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் பிரச்சனைகள் வராது. அதை விட்டு பிறர் ஒன்று பேசினால் நாம் அதிகமாக பேசி வாயாடியான ஸ்திரீ ஒன்றும் அறியாத நிர்மூடமாயிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் போன வாட்டி எடுத்த டைம்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். அப்படி ஞானம் விளங்குற ஸ்திரீயா இல்லாமல், ஞானம் இல்லாமல் நாம் திறக்கும் போது திறந்து பல காரியங்களை பேசிவிட்டு நாம் தேவ பக்தி உள்ளவர்கள், நன்றாக ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், பல ஊழிய காரியங்களை ஈடுபடலாம், நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்படியெல்லாம் இருந்துட்டு நாம் தேவ பக்தி, வெளியில இருக்கிறவங்களுக்கும் இவங்க பக்தி உள்ள ஒரு பெண்மணி, பக்தி உள்ள ஒருவர், அப்படி என்ற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கும். ஆனால் தேவன் சகலத்தையும் அறிகிறார். நம்முடைய கோபம், நம்முடைய வாயினால் வந்த பிரச்சனைகள் எவைகளாயிருந்தாலும் அவைகளை தேவன் அறிகிறார். அப்படி நாம் இருக்கும்போது இருந்துவிட்டு நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அல்லவா, தன்னிலே பாவம் இல்லை என்று ஒருவன் சொல்வான், ஆனால் அவன் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறோம். அதே போல நாம் நம்மையே டிசீவ் பண்றவங்களா, வஞ்சிக்கிறவர்களாய் மாறிவிடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எங்கேருந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? கேட்கிற காரியங்களிலிருந்து. கேட்கிற காரியங்கள் தீவிரமாய் கேட்க வேண்டும். ஆனால் பேசும்போது பொறுமையாய் பேச வேண்டும். கோபப்படுவதற்கு தாமதமாய் கோபப்பட வேண்டும். இப்படி நாம் இருக்கும்போது தேவனுடைய நீதியும் சரியான விதத்திலே நடப்பிக்கப்படும். நாமும் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு நிறைய வசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வந்து பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையானது பூரண கிரியை உங்களில் உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பொறுமையாய் இருக்கும் போது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்களே என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. அப்படி என்றால் யோபு பொறுமையா இருந்தது போல நாம் பொறுமையா இருந்தோம் என்றால் கர்த்தருடைய முடிவு எப்படி இருந்தது? இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அல்ல, எல்லாமே இழந்ததை ரெட்டிப்பார் அவ பெற்றுக்கொண்டார். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு நம்முடைய நாவு ஒரு தடையா இருக்கவே கூடாது. ஏனென்றால் பலவிதமான ஆசீர்வாதங்களை இந்த நாவு வந்து கெடுத்து விடும். ஒன்று வந்து நம்ம வாசித்தது போல 20வது வசனத்திலே அவருடைய நீதியை அது நடப்பிக்க மாட்டாது என்று இருக்கிறது. அதே போல யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களை நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. முழு சரீரத்தையும் எப்படி நாவு வந்து கரைப்படுத்த முடியும்? நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிமித்தம், உணர்வுகள் நிமித்தம். அந்த நாவு பேச பேச வந்து சாத்தான் வந்து நல்ல வந்து அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். நல்ல வேர்டு, கரெக்டான வேர்டு நமக்கு எடுத்து கொடுப்பான். இப்படின்னா இப்படி பேசு, இப்படின்னா இப்படி பேசு. இதெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு பேசுகிறதற்கு பொறுமையா இல்லாமல் நாம் வந்து பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் அது நிமித்தம் நாம் சந்திக்கிற விளைவுகள் பயங்கரமான விளைவுகளா இருக்கும். பாத்தீங்களா, நாவு வந்து முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுமா.
அதாவது எப்படி என்றால், நாம் வேகமாக பேசும்போது, கோபம் ஆத்திரம் நிறைந்த வார்த்தைகளை நாம் பிறரிடம் பேசும்போது நம்முடைய ஃபேஸை வந்து நீங்க பாருங்களேன், அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னா அவருடைய அந்த ஒரு பிரகாசமான அந்த ஒரு ஃபேஸ் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கவே முடியாது. அந்த ஃபேஸையே வந்து அங்க கரைப்படுத்துது பாருங்களேன். அப்புறம் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுமா. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும் என்றால் நம்முடைய வாழ்நாட்களையும் அது குறைத்து விடுமா. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் இல்லையா? நம்முடைய நாவு தேவன் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. நிச்சயம் இந்த வார்த்தைகள் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு எச்சரிக்கையா எடுப்போம். ஏனென்றால் ஆயுள் சக்கரத்தையும் அது கொளுத்தி விடுகிறதாம். முதலாவது சரீரத்தை கரைப்படுத்துகிறது ஆயுள் சக்கரம். அதாவது ஒரு கோபம் கொண்ட மனிதன் தன்னைத்தானே அழித்து விடுகிறானாய். முதலாவது நம்முடைய ஃபேஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து கோபப்படும் போது பிளட் ப்ரெஷர் எல்லாருக்குமே வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபி வந்து ரைஸ் ஆகும்போது அதனுடைய ரிசல்ட் 1 by 1 உங்களுடைய ஹார்ட்டாக இருக்கலாம், அந்த பிரெயினோட இதுவாக இருக்கலாம், கிட்னியோட இதுவாக இருக்கலாம், இப்படி 1 by 1 அது வந்து அழிக்க ஆரம்பித்து விடும். நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு இருக்கிற மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோபப்படுகிறவங்களுக்கு நிச்சயமா அந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பொறுமையா கோபத்துக்கு தாமதமா இப்படி நாம் இருப்போம் என்றால் நிச்சயம் வந்து ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். இந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்துவதற்கு பதிலாய் ஜீவனை அது கொண்டு வரும். ஏனென்றால் நீதிமொழியிலே நாம் வாசிக்கிறோம், நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கோபத்துல பிரியப்பட்டோம்னா மரணத்தை புசிப்பார்கள், நம்ம சமாதானத்துல பிரியப்பட்டோம்னா ஜீவனை புசிப்போம் இல்லையா? இதுதான் அதோடைய அர்த்தம். இப்படி நாம் வந்து பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு சமாதானம், ஒரு தயவான, ஒரு இரக்கமான காரியங்களை நாம் காண்பிக்கும் போது நம்முடைய இருதயம் நம்முடைய எல்லா காரியங்களும் சமாதானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆரோக்கியமாய் காணப்படும். இந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்ற அந்த வார்த்தைக்கு நிச்சயம் நாம் எச்சரிக்கையா இருந்து, இது நிமித்தம் நிறைய இந்த கோபப்படுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம், இப்படி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூவா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதை தான் ஆண்டவர் சரியான விதத்துல அந்த காலத்துல இருந்தே இவ்வளவு மெடிக்கல் டெவலப் ஆக முன்னாடியே வந்து யாக்கோபு எழுதி வைத்து விட்டார். ஆயுள் சக்கரத்தை இந்த கோபம், அதாவது நாவிலிருந்து வருகிற தேவையற்ற வார்த்தைகள் இதை கொளுத்திவிடும். அதாவது இதற்கு நாம் வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். நிச்சயமாய் நாம் அப்படி இருந்தோம் என்றால் நல்ல காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஜீவனை புசிக்க முடியும், ஜீவனுள்ள காரியங்களை சுதந்திரிக்க முடியும். ஏனென்றால் நாம் தேவனை இந்த நாவை வைத்துதான் துதிக்கிறோம், இந்த நாவை வைத்துதான் அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம், அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்துவதற்கு நாம் பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கை கொண்டு போதித்தால் எல்லாரை விட பெரியவர்களா இருப்பார், இவைகளை கை கொள்ளாமல் போதிக்கிறவன் எல்லாரை பார்க்கலும் சிறியவனா இருப்பார். யாருக்கு நம்ம தேவனை குறித்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குறித்து பேசுகிறோமா, நிச்சயம் நம்ம கிட்ட வந்து ஒரு பொறுமை, ஒரு தயவு நிச்சயமா அது தேவைப்படுகிறது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். எப்படி என்றால் இதோடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 13 மற்றும் 17வது வசனங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. அதாவது அதுக்கு முன்னாடி தேவையற்ற காரியங்கள் 15வது வசனத்துல இருக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத கசப்பு, வைராக்கியமான காரியங்கள், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்ப நாம் யோசித்து பார்ப்போம்,
நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வர வேண்டுமா, இல்ல பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் வர வேண்டுமா? இது நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம். நிச்சயமாக வேதம் அதை சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் தேவையற்ற இந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற இந்த நாவு உண்டாக்குகிற கோபமான வார்த்தைகள், உணர்வுகள், இவைகள் எல்லாம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததா. நாம் பேயின் பிள்ளைகளா இல்ல தேவனின் பிள்ளைகளா? இதை நாம் நிச்சயமாக நம்மை நாமே அனலைஸ் பண்ணி நிதானித்து பார்க்க வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் எல்லா காரியங்களையும் 13வது வசனத்திலே வாசித்தது போல ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிப்போமா. ஞானத்திற்குரிய சாந்தம், ஞானத்திற்கே உரிய ஒரு சாந்தம். அப்ப நம்ம ஞானமுடையவர்களா இருந்தாதான் சாந்தமுடையவர்களா இருக்க முடியும். அதாவது கோபம் வருகிறவன் ஒரு பக்கம் அப்ப சொல்ல போனா மூடன், அதுதான் கோபத்துக்கு. ஞானம் உள்ளவங்க சாந்தம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதுதான் அந்த வசனம் படிச்சோம் அல்லவா, பேசுகிறதற்கு பொறுமை. நம்ம கிட்ட சாந்தம் இருந்தாலே பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருப்போம். அப்படி இருப்போம் என்றால் நாம் எல்லா காரியங்களையும் ஞானத்தோட சாந்தமுள்ள கிரியையோட நாம் நடப்பிப்போம். அதோடைய விளைவு பாத்தீங்கன்னா மிகுந்த பலனா இருக்கும். எல்லாவற்றிலும் சமாதானம், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆரோக்கியம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஏனென்றால் அந்த ஞானம் முதலாவது சுத்தம், சாந்தம், இணக்கம், இரக்கம், பட்சபாதம் இல்ல இப்படி இருக்கிறது. இந்த நற்கனிகளால நாம் நிறைந்து இருந்தோம் என்றால் இரக்கம் உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், மற்றவங்களை பார்க்கும்போது தேவ அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே அந்த இடத்துல தேவனுடைய ஞானம், அந்த சாந்தம் சரியான விதத்திலே அந்த இடத்திலே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கிட்ட அன்பா இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் என்றால், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவானா, மற்றவர்களை நேசிப்பானா. நாம் ஒருவர் அன்பா இருப்பதே அவருடைய கற்பனையை கை கொள்வது என்று வாசிக்கிறோம். இந்த காரியங்களை நாம் செய்யும் போது இந்த கோபத்திலிருந்து நாம் தப்ப முடியும். நாம் கொஞ்சம் கொஞ்சமா இவைகளை பிராக்டிஸ் பண்ண, பயிற்சி எடுக்க வேண்டும். எடுத்த உடனே நமக்கு வர முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் துணையை, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஆவியானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் போதிக்கிறவரா இருக்கிறார். நாம் ஒரு இடத்துல தாமதமாய் கோபிக்கிறதற்கும் ஸ்லோவாய் பேசுகிறதற்கும் நமக்கு ஆவியானவர் நிச்சயம், நாம் தேவனோடு நெருங்கின உறவுடையவர்களாய் இருந்தால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து பேசுவார். இந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் சொன்ன இந்த வசனங்களை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எடுக்கிற முயற்சியை தேவன் பார்ப்பார். நாம் ஒரே நாளிலே கோபத்தை முற்றிலும் மாற்றிவிட்டு அப்படியே சமாதான சாந்த சொருபிகளாய் மாறுவதற்கு கடினமா இருக்கலாம். ஆனா ஆவியானவருடைய துணையை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நாடி ஆவியானவரோடு நெருங்கி தேவனோடு நெருங்கி இருக்கும்போது எப்போதும் நம்முடைய உணர்வுகள், ஏக்கங்கள், வாஞ்சைகள், விருப்பம் எல்லாம் அவரை பிரியப்படுத்துவதாய் இருக்கும்போது நாம் ஒரு இடத்திலே தவற போகிறோம், கோபத்தை காண்பிக்க போகிறோம், அதனால ஒரு பெரிய விளைவு ஏற்பட போகிறது என்றால் நிச்சயம் ஆவியானவர் பேசுவோம். ஆவியானவர் பேசும்போது நம்முடைய இருதயத்திலே பட்டு நாம் ஸ்டாப் பண்ண வேண்டும். அதற்கு நாம் இணங்காமல் நாம் அடுத்த வார்த்தை போனோம் என்றால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களிலே எச்சரிக்கையா, ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கையா இருப்பதற்கு, அதாவது காலம் கடைசியா இருப்பதனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கான். நாட்கள் பொல்லாதவைகளானதால் அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நிறைய வார்த்தைகள் ஆண்டு நமக்கு வசனங்களை சொல்லியிருக்கிறார். நாம் இந்த கோபமான இந்த காரியங்களை நெகிழ்ந்து விடுவதற்கு இந்த வசன காரியங்களை கை கொண்டு அவரோடு நெருங்கி இருக்கும்போது சரியான நேரத்திலே தேவன் நமக்கு நினைப்பூட்டி அந்தந்த நேரங்களிலே சாந்தமான கிரியைகளை நடப்பிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஒவ்வொரு சாந்தமான காரியங்களை நடப்பிக்க என்ன ஆகும் என்றால் தேவனுடைய கரத்தை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். பிறருடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த
பிரசன்னம் நிறைந்து வழிந்து ஓடும். நம்முடைய ஜீவ ஊற்று வழிகிறதாய் காணப்படும். அந்த வழிந்து ஓடுகிற அந்த ஜீவ ஊற்றில் இருக்கிற பிரசன்னம் அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். நாமும் சந்தோஷமாய் சமாதானமாய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். இதற்கு தேவன் நமக்கு இன்றைக்கு சரியான விதத்தில், அதாவது இந்த கோபமானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும், அந்த நாவில் இருந்து வருகிற வார்த்தைகள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த காரியத்துல நாம் மிகுந்த எச்சரிக்கை, இந்த வசனத்தை நாம் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத ஆயுள் சக்கரத்தை, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், இந்த நாவிலிருந்து வருகிற அநீதியான தேவையற்ற அந்த வார்த்தைகள் ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும், முழு சரீரத்தை கரைப்படுத்திவிடும். இதை ஒரு எச்சரிக்கையாய் எப்போதும் மனதில் வைத்து கொண்டே இருப்போம் என்றால், தேவனோடு நெருங்கி கொண்டும் இருப்போம் என்றால், இந்த வசனம் எப்போதும் நமக்கு இருக்கும். நாம் நோய் நொடியோடு இருக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்பவே மாட்டோம். நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சாந்தமா இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது இல்லையா? ஏனென்றால் அது நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதம், சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி அநேக ஆசீர்வாதங்களை இந்த சாந்தத்தின் நிமித்தம் நாம் சுதந்திரிக்கலாம். இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாகவும் நாம் எடுக்கிற பிரயாசங்கள், முதலாவது நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரயாசம் எடுக்காம நாம் அப்படி இருந்தோம் என்றால் அதனால எந்த பலனும் இல்லை. ஆண்டவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரயாசம் எப்படி? முதலாவது தேவனோடு நெருங்க வேண்டும். இந்த வசனத்தை எப்போதும் எச்சரிக்கையாய் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்கும்போது பரிசுத்தாவியானவரின் துணை எப்போதும் அக்கினியினால நிரப்பணும். ஏன்னா இந்த நாவும் நெருப்பு தான் இருக்கு இல்லையா? இந்த நாவுல பரிசுத்தாவியானவருடைய அக்கினி எப்போதுமே, அந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தால் இந்த உலக அக்கினி அந்த அக்கினியை மேற்கொள்ளவே முடியாது. எப்போதும் பரிசுத்தாவியானவருடைய துணை, அவர் தான் நமக்கு இப்ப அக்கினியா இருக்கிறார் இல்லையா? அந்த அக்கினி நம்முடைய நாவிலே, நாம் பேசுகிற இந்த நாவிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? எப்போதும் நாம் ஸ்தோத்திரம், தேவனுடைய காரியங்களை பிரியப்படுத்துவது, அபிஷேகத்திலே பேசிக்கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட அக்கினியை அனல் மூட்டி எழுப்புகிற தேவ அக்கினியை நாம் அனல் மூட்டி கொண்டே இருந்தால், இந்த வசனத்திலே 6வது வசனத்திலே நாவும் நெருப்பு தான் அப்படிங்கிற அந்த நெருப்பை தேவ அக்கினி அவித்து போட வைத்திடும். அது நாம் எச்சரிக்கையாயிருந்து தேவ அக்கினியை எப்போதும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர்களா இருப்போம் என்றால் நிச்சயமா இந்த சாந்தமுள்ள காரியம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாற்றிலையும் கிரியை செய்ய ஆரம்பித்துவிடும். தேவன் அந்த நிமித்தம் வைத்திருக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிப்போம். இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, நாங்கள் கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, பேசுகிறதற்கு பொறுமையா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எந்த காரியங்களை நாங்கள் செய்து கதாவே அப்பா ஆண்டவரே, எங்களுடைய நாவு ஆண்டவரே அநீதியான காரியங்களை அல்ல ஆண்டவரே, அந்த நெருப்பு கதாவே தேவ அக்கினியினால் அவித்து போடப்படும்படியால் எப்போதும் தேவ அக்கினி எங்களுடைய நாவிலே சுமந்தவர்களாய் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவலையும் தேவ அக்கினி இப்போது இறங்கட்டும். அநீதியான காரியங்களை அவித்து போடுகிற தேவ அக்கினி இறங்கட்டுமே நாமத்தினால. அந்த அக்கினி எல்லா அநீதியையும் அவித்து போட்டு ஆண்டவரே, நீதியான காரியங்களை, சாந்தமுள்ள காரியங்களை பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கியிருக்கிற அனுபவத்தில் எப்போதும் அக்கினியை சுமக்கிறவர்களாய் ஆண்டவரே எல்லாவித அநீதியும் கலைந்து விட்டு கதாவே அப்பா உமக்கு பிரியமாய் ஆண்டவரே வாழ்ந்து நாவின் அதிகாரத்தில் இருக்கிற ஜீவனை புசிக்கிறவர்களாய் நாங்கள் மாறும்படியாய் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை அதற்கேற்றாற்போல் மாற்றும்படியாய் எங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை இப்போது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை
பலப்படுத்துவீராக. அவர்கள் எடுக்கிற முயற்சி கர்த்தாவே உம்முடைய அக்கினியை சுமந்து கொண்டு ஆண்டவரே இந்த அநீதியான இந்த அக்கினியை அவிக்கிறதுக்கு அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக, வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்நிய அக்கினி அவித்து போடப்படத்தக்கதாக தேவ அக்கினி அவர்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிலே அவர்கள் பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரே, இந்த அநீதியான இந்த அக்கினி ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும், முழு சரீரத்தையும் கரைப்படுத்திவிடும் என்று. அப்படி இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாய் அல்ல, அவர்களுடைய முகங்களை ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா அந்த ஒரு அக்கினினால, தேவ அக்கினினால பிரகாசிக்க செய்கிறதா இந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக இப்போது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ அக்கினி அக்கினி இறங்கட்டும், பரலோகத்தின் அக்கினி இறங்கட்டும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் இறங்கட்டும். இப்போது கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. தகப்பனே ஒவ்வொருவரும் உனக்குள்ளாக நெருங்கி வந்து இந்த அக்கினியை சுமந்து வந்து இதற்கு முயற்சி எடுத்து கர்த்தாவே இந்த கோபத்தை அழித்து கர்த்தாவே ஆண்டவரே இது நிமித்தம் வருகிற அநேக நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை அழித்து கர்த்தாவே பரிசுத்தத்திலே பலன் கொண்டு உமக்காக ஓட அநேகரின் பக்கம் திருப்ப இது நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், அவர்களுடைய பர்சனல் லைஃப்ல, அவர்களுடைய சரீரத்திலும், அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும், அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் இந்த விதைகளை ஆண்டவரை பொறுக்காதபடி இயேசுவின் நாமத்தினால வேலி அடைக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினால வேலி அடைக்கிறேன். அவைகள் பலன் கொள்ளட்டும், அவைகள் ஆண்டவரே தகப்பனை முளைத்து எழும்பி பலன் கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தாவின் மூடுவீராக. ஆண்டவரே இந்த பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா முழுவதுமாய் ஆண்டவரே அப்பா எளியோருக்கு உதவி செய்கிற தேவனே, நாங்கள் முழுவதுமாய் உடைய பக்கம் சார்ந்து கொள்ளுகிறோம், உண்மையே லீன் பண்ணுகிறோம். ஆண்டவரே முழுவதுமாய் உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம். நீர் உதவி செய்யும், பெரிய காரியம் செய்யும். உங்களுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கு மகிமை கொண்டுகிறவர்களாய் எங்களை மாற்றும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.